அறிவு பாடங்கள் பட்டங்களை கொடுக்கும், அனுபவ பாடம் தான் வாழ்க்கையை கொடுக்கும். பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க சார், பாரமாக நினைக்காதீங்க சார். ஏன்னா இந்த உலகம் ரெண்டு பார்வை பார்க்குது. எனக்கு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். பென்ஷன் வாங்கின மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு தனி மரியாதை. ஆனால் பென்ஷனே இல்லாத உட்காந்துங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெண்ணும் உதவ மாட்டுறாங்க, சன்னும் உதவ மாட்டுறாங்க. நிறைய இடங்களில் சிக்கல் இருக்கு. என்ன சார், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? வாழ்க்கையினுடைய வெற்றி எப்போது தெரியுமா? பெரியவங்க வாழ்த்தும் போது தான் அந்த குடும்பம் வளரும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெரியவங்க நொந்து போகக்கூடாது. அதுவும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் கடமை இருக்குது பிள்ளைகளுக்கு. அந்த நெறிமுறைகளை, பண்பாட்டை நாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுப்போம். அந்த இதுவே போச்சே சார், அந்த லைஃப் ஸ்டைலே மாறுது. இன்றைக்கி வாழ்க்கைன்னா என்னமோ அப்படியே கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு அப்படியே ஓடி போடுறது அப்படின்றது அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. தலைகீழ போச்சு, தலைகீழ போச்சுங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது இப்படியே போனால் ஒரு காலகட்டத்தில் எங்கே போய் இது எல்லை தாண்டி எங்கே நிற்கும்னே யாருக்குமே சொல்ல முடியாது. வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை. அதனால தான் கொழுந்தனார் நாத்தனார், நீங்கள் அதை வச்சிங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஒவ்வொரு உறவுக்கு பெயரும் பயிரோடு கலந்துருக்கும். அதனால தான் கல்யாணத்துக்கு கூட சொன்ன 1000 காலத்து பயிருன்னா. என்ன அழகான வாழ்க்கை. நாம் நல்லதை நினைக்கணும், நல்லதை சிந்திக்கணையா, நல்ல வார்த்தைகள் பேசுவோம். வாழ்க்கையில் ஒருத்தரை பாராட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களை எதிரில் வராரு, ஐயா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி, முன்னை விட இப்போ ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க, முகமெல்லாம் பொலிவாக இருக்குது, இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் சோகமாக கூட இருப்பான். நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை விதைப்பதை விட நேர்மறை சிந்தனைகளை விதைங்க. உண்மையிலே வாழ்க்கையில் வரமாவது அதான் சார் காரணம். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். ஒரு வார்த்தை, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கொல்லும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேணாம், வெல்லும் வார்த்தையை தேர்ந்தெடு.